ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் கிச்சன் வித் கோகி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குல்ஃபி ஐஸ்கிரீம் அதுவும் வீட்லேயே நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பிடிச்ச ஐட்டம். அது வந்து கிடைக்காது. அது நம்ம வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த குல்ஃபி ஐஸ்கிரீமுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஆரோக்கியா பேக்கெட் வந்து ஒரு அரை லிட்டர் பேக்கெட் எடுத்திருக்கேன். அப்புறமா சுகர் வந்து தேவையான அளவு, கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாதாம் மில்க் ரெடிமிக்ஸ் பவுடர் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நட்ஸ் வந்து கொஞ்சம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாதாமும் முந்திரியும் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு அதே மெஷர்மெண்ட்டுக்கு 2 ஸ்பூன் கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. பால் வந்து முடிஞ்ச அளவுக்கு திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. அந்த பால் பேக்கெட் அப்படியே கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்து ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் இதில் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் வந்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சர்க்கரை கரைஞ்சதுமே நம்ம இதை வந்து ஆட் பண்ணிடலாம். கஸ்டர்ட் பவுடர் வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பால்லையோ தண்ணிலையோ கரைச்சி வச்சுட்டு நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. இப்போ இது வந்து இதில் போட்டுடலாம். இது ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது ஓரளவு இது கஸ்டர்ட் பவுடர் போட்டதுமே நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் வந்து நான் பாதாம் ரெடிமிக்ஸ் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதில் கிளறிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரே ஈவனாக வரும், இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும். இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கட்டும். கடைசியாக நம்ம நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் திக்னஸ் வந்ததும். இப்போ பாருங்கள், இது நல்ல திக்னஸ் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து குங்குமப்பூ கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் பாலில். இந்த குங்குமப்பூ இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறோம், அதிலே நம்ம பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணுறதுனால கலர் வந்துடும் உங்களுக்கு. குங்குமப்பூ இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இருக்குதுன்றதுனால போடுறேன். இது ஆப்ஷன் தான். போட்டுட்டு இப்போ நட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த நட்ஸு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பொடி பண்ணி வச்சுருக்கோம். பாதாம் முந்திரி 2மே பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு கிளாஸ் வந்து குல்ஃபி மோடு இருந்தால் நம்ம குல்ஃபி மோடில் ஆட் ஊற்றிக்கலாம். இப்போ குல்ஃபி மோடு என்கிட்ட இல்லாதனால நான் கிளாஸில் தான் இதை போட போகிறேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து குல்ஃபி மோடு இல்லாதனால இந்த மாதிரி கிளாஸில் தான் நெய் தடவி வச்சுருக்கேன், அது ஒட்டாமல் வரணுன்றதுக்காக.
அப்புறம் அந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கும், கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது பசங்க வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தான் இது. இப்போது இதில் வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே நான் ஊற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் ஊற்றி வச்சாச்சு. இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர், அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம இதை ஃபுல்லாக டைட்டாக கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் அதில் போட்டு விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு 6லேருந்து 7 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை வச்சுருங்க. இது 7 ஹவர்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம 6 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம லைட்டாக அந்த தண்ணி வெதுப்பான தண்ணி வச்சுருக்கோம், அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா அது வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய சூப்பரான குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.